பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் உடைய தியானத்துக்கு என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே நீர் தாமே பேச வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம். நீ பேச நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி பரிசுத்தத்திலே இன்னும் ஒரு படி மேலாக வளர உதவி செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதா, ஆமென். இதுக்கு முன்னாக ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் என்று எழுதியிருக்கு. அதனால் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். நாம் ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நாம் சாத்தானை, உலகத்தை ஜெயிப்பதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா ஜெபம். ஜெபம் கண்டிப்பாக தேவை. எல்லா விதத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமான பங்கை பெற வேண்டும். எல்லா காரியத்தை குறித்தும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இதை நான் செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா, எனக்கு தெளிவுபடுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஒவ்வொன்றை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தின பிறகு நாம் அவர் என்ன சொன்னாரோ அதே போல செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு ஒரு காரியமும் நம்ம மாற்றவே கூடாது. அதனால தான் நம்முடைய பழைய வாழ்க்கையில், பழைய காலத்தில் நாம் தோற்று போயிருந்தோம். ஜெயிக்கிற ஒரு காரியம் நம்மக்கிட்ட இல்லை. பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், அல்லது பிசாசுனால பிடிக்கப்பட்டிருந்தோம். அப்புறமா நம்மளை விடுவிக்க கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்டது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அல்லது ஏதோ ஒரு சத்திய வேதம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்பட்டது, அல்லது ஒரு சுவிசேஷ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்படி கர்த்தர் நம்மை விடுவித்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் பேசினார். நாம் குத்தப்பட்டோம், பாவிகள் என்று அறிக்கையிட்டோம், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம். அதே போல நம்மை பிடித்து வைத்திருக்கிறதான ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறதான ஒரு பிடியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். முதலாவது அது நம்மை எப்படி பண்ணோம்னா சத்தியம் தான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். சத்தியத்தை அறியணும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தில் நான் வாசிக்க. 2 தீமோத்தேயு 2:25, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனத்திரும்புதலை அருளத்தக்கதாகும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமய அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அதனால் அநேகரை பிசாஸ் பிடித்து மயக்கி வைத்திருக்கிறான். அநேகர் அந்த மயக்கத்தினாலே நிறையப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய மயக்கம், பேர் ஆவிக்குரிய மயக்கம், அல்லது சோர்வு, அல்லது விடுதலையாக்கப்படாத ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலிருந்து மயக்கம் தெளிந்து அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்படத்தக்கதாக பிசாசின் பிடியிலே அவனுடைய இச்சையின்படி செய்வதற்காக அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்கள் தாங்களே விடுதலையாக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதுதான் சத்தியம். அதான் 25ஆவது வசனம். சத்தியம், அந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை சத்தியத்தின்படி அவன் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்தியத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தும் பொழுது அந்த மனுஷன் விடுதலை ஆகிறான்.
இவ்வளவு நாள் பிசாசுக்கு விடுதலையா இருந்தால், இந்த பிசாசின் பிடியில இருந்தால், அவன் பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படணும்னு சொன்னால் அந்த சத்தியத்தை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனுஷனுக்கு விடுதலை. இதுதான் நமக்கு விசுவாசிகளுக்கும் நமக்கும் அதே தான். விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் வந்து சத்தியத்தை இன்னும் எவ்வளவு அதிகமாக அறிகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்ய முடியும். இதுதான் அங்கே வந்து யாத்ராமத்தில் மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. பார்த்தீங்கன்னா யாத்திராகவும் இந்த 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆசரிப்பு கூடாரம் நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 25:8 சொல்லுகிறார். அதை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி அதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து எல்லாவற்றையும் அவர் சொன்னபடியெல்லாம் அவர் எப்படி கற்பித்தாரோ, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி 39ஆவது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இங்கே வந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு மனப்பூர்வமான ஒரு உற்சாகமான அல்லது தேவனாகிய கர்த்தர் விருப்பத்தோடு கூட மனுஷர்கள் மத்தியிலே, என் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு காரியம். அவருக்கு உள்ளாக அப்படி ஒரு என் ஜனங்கள், இஸ்ரவேலர் என்னுடைய ஜனம், இஸ்ரவேல் என் சிரேஷ்ட புத்திரன், யாக்கோபே நான் எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். வாசிக்குவோம் அதெல்லாம். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணணும்னு நினைச்சார். இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவர்களை ஆள வேண்டும், அவர்கள் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்துக்கு மனப்பூர்வமாக அவங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து அவர்களோடு கூட நான் வாழணும், இருக்கணும், அவங்களோடு கூட வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சில காரியங்கள்லாம் செய்தார். அதில் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பணி பொறுத்த வரைக்கும் 25ஆம் அதிகாரம் தொடங்கி நீங்கள் அப்படியே கண்டினியூ வாசிட்டே வரும்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகள், செய்ய வேண்டிய விதம், அது உள்ளே வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் அப்படியே மோசே செய்து கொண்டே வருவார். 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக வசனங்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அப்படின்னு தான் தொடங்கும். 39:1, 39:5, 39:7, 39:21, 39:26, 39:29, 30, 31வது வசனம், 32வது வசனம், இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தா என்ன கற்பிக்கப்பட்டதோ, மோசேக்கு என்ன கற்பிக்கப்பட்டதோ, மலையில என்ன மாதிரி காண்பித்தாரோ, கர்த்தர் என்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை காண்பித்தாரோ, எப்படி செய்ய வேண்டும் ஒன்று ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக, இது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் அளவு இருக்கணும், இது இந்த கலரில் தான் இருக்கணும், இது இப்படி தான் செய்யணும், அதுக்கு இந்த விதத்தில் தான் இதை செய்யணும் அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் திங், ஒரு சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் தெளிவாக அந்த டீட்டெயிலில் கொடுக்குறாரு. இப்படி தான் இது இருக்கணும், இப்படி தான் செய்யணும், கற்பித்தபடினா டீச் பண்ணுறார். பாருங்க, 40வது அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் அப்படின்னு இருக்கு. 19வது வசனம் கடைசி பாகத்தில் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே, கர்த்தர் தனக்கு காண்பித்தபடியே, கர்த்தர் தனக்கு சொல்லின அந்த காரியங்களின் படியே அப்படியே செய்ததுனால அங்கே வந்து 34வது வசனத்தில் கடைசியாக 40ஆம் அதிகாரம், யாத்திராவும் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு சின்ன விஷயத்தை கூட மோசே தன்னுடைய சொந்த காரியத்தில் பிளான் பண்ணி செய்யவே இல்லை.
மோசே வந்து அவருடைய 40 வயது வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தவர். சகல கலைகளிலேயும் தேர்ந்தவர். எல்லா விதமான அவருக்கு சிவில் இன்ஜினியரிங் தெரியும், எல்லாமே தெரியும். சொந்தமாக எல்லாம் அவருக்கு நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்த மனுஷன் 40 வயசு வரைக்கும் எல்லா கலைகளிலேயும் சிறந்து விளங்கின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஆள் இங்கே வந்து தன்னுடைய சுய எண்ணங்களை எல்லாம் அங்கே புகுத்தாதபடிக்கு கர்த்தர் சொன்னபடியே செய்யணும். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கூட மாற்றாம அப்படியே செஞ்சார். அதுதான் அங்கே வந்து வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது எவ்வளவோ காரியங்களை நமக்கு சொல்கிறார். நீ பழைய காலத்தில் உன்னுடைய பழைய காலத்தில் நீ எப்படி வாழ்ந்த அந்த காலத்தின் பிள்ளைகளாக இருந்தோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பழைய காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோம்னு சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கூட அநேக வசனங்கள் இருக்குது. பார்க்கும்பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு சட்டம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கட்டளை. நீங்க இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கீங்க, இப்போ வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போதான் ஆவியின் கனி நம்மிலிருந்து வெளிப்படும். அதனால கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் 11வது வசனத்துல. அதனால நாம் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. அங்கே மேலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலாக அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே இறங்கி அந்த மகிமை அங்கே இறங்கினதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம் கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்கள் மத்தியிலே அநேக காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செய்யத்தக்கதாக அவர் வந்து சில பிளான்லாம் வச்சிருக்கார். அவர் வச்சிருக்கிற பிளான் எல்லாம் நம்ம கேட்டு கர்த்தர் எனக்கு என்ன கற்பிக்கிறாரோ அப்படியே நான் செய்யும் பொழுது அங்கே மகிமை இறங்கும். அங்கே மகிமை, கர்த்தருடைய மகிமையை மற்றவர்கள் காண்பார்கள். பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஸோ நாம் வந்து இந்த சரீரம் தேவனால பெற்றது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கிறிஸ்தவர்களும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலம், அங்கே கர்த்தருடைய மகிமை எப்படி இறங்கினது, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அவர் அங்கே பேச முடியும், அங்கே காரியங்களை செய்ய முடியும். எப்போனா அந்த மனுஷன், அந்த விசுவாசி, அந்த பரிசுத்தவான் எப்பொழுது கர்த்தருடைய ஆலயமாக தன்னுடைய சரீரத்தை பாவித்து தனக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய கட்டளைகள் எல்லாம் கேட்டு அவர் வழி நடத்துகிற பிரகாரமாக நடக்கும் பொழுது அங்கே மகிமை காணப்படும், கர்த்தருடைய மகிமை காணப்படும். அதன் மூலமாக அநேகர் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்பது முதல் காரியம். ஸோ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க முடியும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனிகள் கொடுக்கப்படும் பொழுது நம்மிலிருந்து கர்த்தர் மகிமைப்படுவார், நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இதை செய்யறதுக்காக ஆசரிப்பு கூடாரத்தை வந்து ஒரு பிளான் ஆண்டவர் கொடுத்த பிறகு அதை வந்து ஏனோ தானோ ஒரு உதாசீனப்படுத்தி
அதில் சோர்வா அப்படியே ஒரு பலவீனமாலாம் இல்லை. அதே வனாந்திர வாழ்க்கையில் மோசே நடந்து போகிற இடமெல்லாம் வனாந்திரமாக இருக்கிற ஒரு இடம். பார்வனுடைய எகிப்து மாதிரி செழுமையான இடம் கிடையாது, பக்கத்தில் எந்த விதமான தண்ணியும் கிடையாது. அப்படி வனாந்திரமான இடத்துல தான் ஆண்டவர் எனக்கு வாசஸ்தலத்தை கட்டுன்னு சொல்கிறார். அந்த அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை அப்படியே திரும்பி டென்ட்டு அந்த கட்டின பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க அப்படியே அந்த மேகம் கடந்து செல்லும். ஆண்டவரே, நீ உங்களுடைய சமூகத்தை எங்கள் மத்தியிலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது நாங்களும் வருகிறோம். நாங்கள் மூவ் பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போகணும்னு சொன்னால், நீ உங்களுடைய சமூகம் நீர் எங்களோட வராவிட்டால், உங்களுடைய சமூகம் எங்களோட கூட செல்லாவிட்டால் நாங்கள் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே தனக்கு கற்பித்தபடியெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருந்தார். கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே அவங்க மூவ் பண்ணிகிட்டே போனாங்க. அதுபோல தான் நாம் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த பிரசன்னத்திலேயே வாழணும் எப்பவுமே, அதுதான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிமை, கர்த்தருடைய மகிமை மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொன்னால், வெளிச்சம்னு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதான் இந்த நற்கிரியைகள், நம்முடைய நற்கிரியைகள். அதான் வெளிச்சம். எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிச்சமாக இருக்க முடியும்னு சொன்னால், நான் இது முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம் அப்படின்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்த நம்மை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, நற்கிரிகளை, நாம் செய்கிற நற்கிரிகளை மற்றவர்கள் காணும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் எல்லாம் பசுத்தம் உள்ளவர்களாக நல்ல காரியமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் அதுதான் வெளிச்சம். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வசனம் வரும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் நற்கிரியைகள், நம்முடைய கிரியைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்த கிரியைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. அங்கேயும் எபேசியரிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது கனியுள்ள வாழ்க்கை, அது நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதே போல் மனுஷர்கள், நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை காணும் பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதை செய்யறதுக்கு அநேக தடைகள் இருக்கும். முதல்ல அதுதான் நம்ம ஜெபத்தோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபிச்சுட்டு மட்டும் ஆண்டவர் செய்வார்னு போயிருதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பிரகாரமாக அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நான் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணணும். அந்த வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இல்லாமல் சும்மா எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு நானும் கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. வைராக்கியம் பாவம் வச்சே
அது எப்படி நமக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 20வது வசனத்தில் வருது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. 20வது வசனத்தில் வைராக்கியங்கள், கோபங்கள் அப்படின்னு வருது. ஸோ வைராக்கியம்ன்றது மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியையாக இருக்கிற அந்த வைராக்கியம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவனுடைய முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம். நான் செத்தாலும் அவன் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். இது மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சத்தின் கிரியில் இருக்கிற விசுவாசம், இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இது மாம்சத்துக்குரிய வைராக்கியம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது இந்த வைராக்கியத்தில் வேறொரு. இதே பவுல் எழுதும் பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு வசனம் பாருங்க. 18வது வசனம் ஒரு வார்த்தை, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அதனால் நல் விஷயத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கிறிஸ்துக்கென்று அந்த ஒரு வைராக்கியம், நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம், ஆவிக்கேற்ற வளர்ச்சி எனக்கு வேண்டும், அது ஒரு வைராக்கியம். பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் வளரணும், இன்னும் விசுவாசத்தில் வளரணும், அதை குறித்ததான ஒரு வைராக்கியம். பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, அதை குறித்ததான ஒரு வைராக்கியம். நான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டிய மணவாட்டி சபையில் இருக்கிற நான், அலங்கரிக்கப்பட வேண்டிய பரிசுத்தமான மணவாட்டி சபை, அதில் நான் ஒரு அங்கம். அதற்காக என்னை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன். அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். அந்த ஒரு வைராக்கியம், அதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம். இப்போ இது கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கும் பொழுது அந்த வைராக்கியம் அதிகமாக காணப்படும். அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்தவங்க தான் அநேக மிஷினரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிச்சாங்க. இந்தியாவில் வாழ்ந்த எத்தனையோ மிஷினரிகள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் எத்தனையோ மிஷினரிகள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த காட்டுவாசிகள் மத்தியில், அந்த ஆதிவாசிகள் மத்தியில், அந்த ட்ரைபல்ஸ் பீப்புள் மத்தியில், அநேக அந்த காலத்துலலாம் காட்டுவாசிகள்லாம் ட்ரெஸ் இல்லாமல் காட்டில் மலையிலலாம் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பாஷை என்ன, அவங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் போயிட்டு அவங்க பாஷையை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொல்லணும்னு போனவங்கள எத்தனையோ மிஷினரிங்களை அவங்க வெட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் கர்த்தருக்காக போவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சுமந்து சென்ற எத்தனையோ சுவிசேஷகர்கள், எத்தனையோ மிஷினரிகள் அங்கே போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. அங்கே கர்த்தருடைய சபை எழும்பிட்டு இப்பொழுது அநேக காட்டு ஜனங்கள்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். அவரெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த விதமான ஒரு வைராக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஏன்னா அந்த வைராக்கியம் யாருக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அந்த வைராக்கியம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அந்த வைராக்கியம் இருக்கிறது. ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ பற்றி வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ பற்றி நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, 9ஆம் அதிகாரம் 6-7, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த வசனத்தில் அப்படியே வாசிக்கும் பொழுது 7வது வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, கடைசியில் முடியும் பொழுது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பாலகனாக, மனுஷனாக இந்த பூமியிலே கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். 1000 வருஷ அரசாட்சி குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமிக்கு வருவார் என்கிறதான ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவாக ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமிக்கு வருவார்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். 6வது வசனம் 7வது வசனத்துல இதை சொல்றது யாருன்னு சொன்னா கர்த்தருடைய வைராக்கியம். ஸோ இந்த உலகத்தை ரட்சிக்கணும், இந்த உலகம் இப்படியே போயிடக்கூடாது, முழு மொத்த உலகத்துக்காகவும் என்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வைராக்கியம் அங்கத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய வைராக்கியம் என்னன்னா ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரையும் ரட்சிக்கணும். அதுதான் எனக்கு வைராக்கியம். தேவனுடைய கர்த்தரின் வைராக்கியம் அது. கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்யும், அதை சொல்லிட்டு. அதனால அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு, மீட்பு, நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை, 1000 வருஷ அரசாட்சி எல்லாவற்றிற்கும் ஒரு வழியை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அதை செய்து அதை ஆரம்பித்து வைத்து விட்டு போனார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது. இன்றைக்கு நமக்கும் அதே வைராக்கியம் இருந்தால், நான் கர்த்தருக்காக எதையாக செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ள வரணும். இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது வைராக்கிய வாஞ்சையாய் வாழ்ந்தார். பாருங்க, அந்த அவர் எப்படி தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 9:14 எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அப்படின்னு வருது. அப்போ இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக அந்த 33.5 வருட வாழ்க்கையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சின்ன பாவம் கூட உள்ள வராதபடிக்கு, ஒரு சின்ன சிந்தையில கூட பாவம் வராதபடிக்கு தன்னை முழுவதுமாக பழுதற்ற படியாக கிறிஸ்துவுடைய ரத்தம் ஒரு பழுதும் மாசு மரம் இல்லாமல் அப்படியே தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், பழுதற்ற பலியாக. அதான் இயேசு கிறிஸ்துடைய வைராக்கியம். பாவம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. எப்படி அதுக்காக அவர் வாழ்ந்தார்னு சொன்னா ஜெபம் செய்தார். எப்படி ஜெபம் செய்தார்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடல்ல இதே சரீரத்துல இது போல அவரும் ஒரு மனுஷனாவே வாழ்ந்தார். தனக்காக தேவனுடைய வல்லமையை அவர் எடுத்து பயன்படுத்தவே இல்லை, தனக்காக பயன்படுத்தவே இல்லை. மரித்த லாசரு உயிரோட எழுப்பினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் தனக்காக தேவனுடைய வல்லமை தனக்காக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நம்மை போலவே பாடுகள் உள்ள அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தார். அந்த பயபக்தி நிமித்தமாக அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவர் விடுதலையாக இருந்தார். எப்பவுமே அவருக்குள்ள ஆவிக்குள்ளான மரணம் வரவே இல்லை. ஒரு பாவம் செய்தால் நாம் மரித்திடும். அதனால ஆவிக்குரிய மரணம் நமக்கு ஈஸியாக வர்றது போகிறதே தெரியல. அது மாதிரி நம்ம வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போல நம்மளும் பக்தி வைராக்கியத்தோடு கூட வாழ வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு யாக்கோபு இங்க ஒரு வசனத்துல எழுதி வச்சிருக்காரு. இந்த வசனம் என்னை பார்த்து கேட்கும் பொழுது, நமக்குள்ளாக வாஞ்சையா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வாசமாய் இருக்கிறவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். தேவ பக்தி குறித்து வைராக்கியம். அவருடைய வேலை என்ன? யோவான் 16ஆம் அதிகாரத்துல அந்த சத்திய ஆவியானவர் வந்து நமக்கு சகல சத்தியத்திலேயும் நம்மை வழிநடத்துவார், நம்மை பரிசுத்தமாய் நம்மை வழிநடத்துவார். 2வது, அவர் நமக்காக ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு இறங்கும், பிதாவே இவர்களுக்கு இறங்கும். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக, சர்வலோக சபைக்காக, சர்வ சங்கமாகிய இந்த சபைக்காக, மணவாட்டி சபை பரிசுத்த அலங்காரத்தோட கூட அலங்கரிக்கப்படணும். இதுக்காக அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக அவர் எப்பொழுதும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வைராக்கிய வாஞ்சை உள்ள ஜெபம்.
இதை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஜெபம் நமக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவரே, பாவம் செய்து விடக் கூடாதப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நான் ஒரு பாவம் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு சிந்தையிலையும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் என்னுடைய கண்களின் நிச்சயம் வந்துடக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை வரக்கூடாது, மாம்சத்தின் நிச்சயம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஸோ கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பரிசுத்தத்துக்காக. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாம இந்த உலகத்துக்காக நான் பழுதற்ற பலியாக என்னை ஒப்பு கொடுக்கணுமேனு வைராக்கியமாய் வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாய் இருக்கிறார் பரிசுத்தத்துக்காக. அது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழும் பொழுது கர்த்தர் உண்மையாக நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்குகளாக இருப்போம். எந்த விதமான தடையுமே இல்லை. அதான் பவுல் சொல்லும் பொழுது பவுலுடைய வைராக்கியத்தை பாருங்க. ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸோ பவுல் சொல்லுகிற பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த மணவாட்டி சபை வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 அந்த மணவாட்டி சபை இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்காக, அந்த கல்யாணத்துக்காக போகும்பொழுது இந்த மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் பவுலுடைய வைராக்கியம். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் கற்புள்ள கன்னிகையாய் நடக்க வேண்டும். இந்த மணவாட்டி சபையில் ஒரு பாவமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், பரிசுத்தமாக வாழணும், கற்புள்ள கன்னிகை. ஸோ இதை நம்ம நிதானித்து தியானம் பண்ணால் இன்னும் அநேக சத்தியங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணித்துறையும், ஒவ்வொரு சிந்தையில் ஆண்டவரே, ஒரு நாளுடைய ஒவ்வொரு செகண்டில் கூட, வினாடியில் கூட நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அந்த வைராக்கியம் உள்ள பரிசுத்தத்துக்காக நிற்க வேண்டும்ங்கிறதான ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளாக கொண்டு வரோம்ப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்படி நாம் மகிமைக்காக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதா, ஆமென்.